ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபர்கெட்டிங் அப்படின்ற போயமோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா ராபர்ட் லைண்ட் தான் எழுதியிருக்காரு. இந்த போயமில் இவருடைய ஓன் ஒப்பீனியனை பற்றி தான் எழுதியிருக்காரு. இந்த மறதி, ஃபர்கெட்டிங் மீன்ஸ் மறதி இல்லை, அந்த மறதியை பற்றின ஓன் ஒப்பீனியன் தான் கொடுத்துருக்காரு. என்னென்னா, எவ்ரி ஒன் ஹேஸ் தட் ஹேபிட். நம்ம எல்லாருக்குமே மறதி அப்படின்ற ஒரு மனுஷனாக பிறந்தாலே கண்டிப்பாக மறதி அப்படின்ற ஒரு ஹேபிட் இருக்கும். எல்லாரை பற்றியும் இந்த போயமில் ஆட் பண்ணியிருக்காரு. பொலிட்டீஷியன், ஸ்போர்ட்ஸ்மேன், ஃபிலோசஃபர், கெமிஸ்ட் எல்லாரை பற்றியுமே சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே மோஸ்ட் காமன் நேச்சரான ஒரு விஷயம் தான் இது மறதி அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த ஹேபிட் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். மனுஷனாக பிறந்தால் எல்லாருக்கிட்டையும் இந்த மறதி அப்படின்ற ஒரு குணம் இருக்கும். அப்படி மறதி அப்படின்னு இல்லைன்னா அவன் மனுஷனே இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லியிருப்பாங்க. என்ன நினைக்கிறாருன்னா, எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, வயசானால் தான் இந்த மறக்கிற குணம் வந்துடும், எல்லா விஷயத்தையும் நம்ம வயசாக ஆக மறந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம போயிட்டு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வயசானவங்களை விட வயசு பசங்க தான் அதிகமாக எல்லா விஷயத்தையும் மறந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹி அப்ரிஷியேட், இவர் என்ன பண்ணுறாருனா, நல்ல மெமரி பவர் இருக்க பீப்புள்ஸை நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறாரு. இவர் ட்ரெயின் அந்த பிளாட்ஃபார்ம் சைட் பார்க்கும்போது நிறைய திங்ஸு, அதாவது பீப்புள்ஸ் அந்த இடத்துக்கு வர பீப்புள்ஸ்லாம் மறந்து விட்டுட்டு போன நிறைய திங்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரூமில் போட்டு வைக்கிறாங்க. அப்போ தான் இவர் நினைக்கிறாரு, பீப்புள்ஸ் இவ்வளோ இந்த அளவுக்கு மறந்து எல்லா திங்ஸும், நிறைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் மறந்து வச்சுட்டு போயிட்டுருப்பாங்க. அதெல்லாம் தான் எடுத்துகிட்டு அந்த ரூமில் போட்டு வச்சுருப்பாங்க. இவ்வளோ திங்ஸை விட்டுட்டு போகிறாங்க. இந்த அளவுக்கு மறதி பீப்புள்ஸ்க்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். எப்படின்னா, ஓல்டு பீப்புள்ஸ், அதாவது அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க எப்படி இருந்தாங்கன்னா, ஈவன் ஒரு ஃபோன் நம்பர் கூட ஞாபகம் வச்சுப்பாங்களாம். அப்போ எதுவும் இல்லை, வண்டி, பஸ், எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லைனாலுமே ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இன்னொரு முறை அந்த வீட்டுக்கு போகும்போதும் அவங்களுக்கு அந்த வழி ஞாபகம் இருக்குமா. அதே மாதிரி ஃபோன் நம்பர் கூட எதுலேயும் எழுதி வைக்க முடியலனாலும் மைண்டில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்களாம் எல்லார் நம்பரும். அதே மாதிரி வெதர்லாம் அழகாக ப்ரெடிக்ட் பண்ணுவாங்களாம். அந்த கவனம் நிறைய இருந்துதான் அந்த காலத்து பீப்புளுக்கு. அதை சொல்லியிருப்பார். ஆக்டர் நேமு எல்லாமே கரெக்டாக சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு ஞாபக சக்தி இருந்தது அந்த ஜெனரேஷனில் வாழ்ந்த பீப்புள்ஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு ஹோட்டலில் ஃபுட்டு நல்லா இல்லைனாலும் சாப்பிட்டுட்டு ரொம்ப வருஷம் கழித்து கூட என்ன பண்ணுறாங்கன்னா ஞாபகம் வச்சுருக்காங்களாம், இந்த ஹோட்டலில் ஃபுட்டு நல்லா இருக்காது, இங்கே நம்ம போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஷியஸாக இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு இருக்குமா அவங்களோட மெமரி பவர். நெக்ஸ்ட் எவ்ரிதிங் இஸ் நெசசரி. எல்லா விஷயமும் கண்டிப்பாக நெசசரியான விஷயம் எல்லாத்தையுமே நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். எதையுமே மறக்கவே மாட்டாங்களாம். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது மனுஷங்க எப்படி இருக்காங்கன்னா, இப்போ வீட்டிலேருந்து வெளியே வரும்போது கரண்ட் பில் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபேன் ஸ்விட்சு, லைட் ஸ்விட்சு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்களா கரெக்டாக ஆஃப் பண்ணிவிட்டு கதவில் வீட்டுக்குள்ளே நிறைய கோல்டு, மணி அது இதுன்னு வச்சுருக்கிறதுனால கதவெல்லாம் நல்லா பூட்டிட்டு கேர்ஃபுல்லாக தான் வெளியே போகிறாங்களாம். ஆனால் மற்ற விஷயம் மீன்ஸ் இன் த சென்ஸ், ஒரு மெடிசன், ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறது, மெடிசன் சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயம், மெடிசன் ஈவன் நம்ம பாக்கெட்லேயே இருந்தாலுமே we use it to forget all those things. இந்த மாதிரி நெசசரியான விஷயத்தை என்ன பண்ணுறாங்களாம் மனுஷங்க மறந்துடுறாங்களாம். we love the things that we remember. நம்ம பிடிச்சிருக்க விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோமா ஞாபகம் வச்சுக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாங்க. நம்மளுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணிடுறோமா. ஆனால் ஹேட் பண்ணுற திங்ஸ், அதாவது பிடிக்காத விஷயத்தை தான் நம்ம மறந்துடுறோமா. இப்போ மாத்திரை போடுறது, ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் ஒரு போரிங்கான விஷயம் இல்லை, இதெல்லாம் பண்ணணுமா. ஆனால் இதெல்லாம் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். புரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க கரெக்டாக பண்ணிவிடுவாங்க, தெரியாதவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ தட் சொல்கிறாரு, இந்த மாதிரி பிடிக்காத விஷயம் தான் நம்ம லத்தாஜிக்காக விட்டுடுறோமா, மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம கரெக்டாக இது பண்ணிட்டுருமா. இவர் என்ன பண்ணுவாராம், யாரையுமே நம்பி ஒரு போஸ்ட்டுக்கு கூட கொடுத்து அனுப்ப மாட்டாராம், இந்த மாதிரி போஸ்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த லெட்டர் அப்படியே மறந்து பாக்கெட்லேயே வச்சுருந்தாலும் மறந்து போயிட்டு விட்டுடுவாங்களாம். யாரையுமே நம்பி அதை கொடுக்க மாட்டாராம். பிஃபோர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜட்ஜ் பண்ணுவாராம், இவரோட மெமரி பவர் எப்படி இருக்கும், இவர் ஒரு விஷயத்தை கொடுத்தா கரெக்டாக பண்ணுவாரா, யோசிச்சுட்டு தான் தருவாராம். அதே மாதிரி யாராவது இவர்கிட்ட இதை போஸ்ட் பண்ணிவிடுங்க அந்த மாதிரி கொடுத்தாலுமே இவர் என்ன பண்ண மாட்டாராம், போஸ்ட் பண்ண மாட்டாராம். பிகாஸ் இவர் யோசிப்பாராம், நம்மக்கிட்ட கொடுத்தா நம்மளே அந்த போஸ்ட் ஆஃபீஸை தாண்டி போனாலும் நம்ம அதை போஸ்ட் பண்ண மறந்துடுவோம், நம்ம பாக்கெட்டில் வச்சுடுவோம். ஃபஸ்ட்டு கையில் வச்சுருப்போம், அப்புறம் மறந்து போயிட்டு பாக்கெட்லேயே வச்சுடுவோம், இது எதுக்கு கொண்டு வந்தோன்றதே மறந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாராம். நம்ம மெமரி பவரே இப்படி இருக்குன்ற போது அவங்களும் நம்மளை மாதிரி தானே இருப்பாங்க அப்படின்னு மற்றவங்கள பற்றியும் திங்க் பண்ணுவாராம்.
எப்போ நான் பாக்கெட்லேயே வச்சுட்டாலுமே அவங்களோட போஸ்ட் லெட்டரை நான் வந்து அது எடுத்து வந்து படிக்கலாம் மாட்டேன். மற்றவங்க சீக்ரெட்டெல்லாம் படிக்கிற அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாராம். அது அப்படியே பாக்கெட்டில் இருக்கும், மறந்துடுவேன் நான் அப்படின்னு சொல்லுவாராம். இவர் வந்து மோஸ்ட்டாக என்ன சொல்கிறாருன்னா, நான் ட்ரெயின் ஜேர்னிலாம் வந்து போகும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, மோஸ்ட்டாகவே வந்து என்னோட ஒரு புக்ஸையும் வாக்கிங் ஸ்டிக்கையும் தான் வந்து நான் ரெகுலராக மறந்துடுறேன். இந்த மாதிரி விஷயத்த வந்து நான் எப்போதுமே புக்ஸும் வாக்கிங் ஸ்டிக்கும் மறந்து வச்சுட்டு வந்துடுவேன். நிறைய ட்ரெயினில் வந்து நான் மிஸ் பண்ணிவிடுவேன் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்கிறாராம். நெக்ஸ்ட் வந்து நான் எப்போவுமே வந்து என்னோடய ஜேர்னியில் அம்ப்ரெல்லாவை யூஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா இதை நான் மறந்துடுவேன். அம்ப்ரெல்லாவை எப்போ கொண்டு போனாலும் நான் மறந்து விட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக நான் அதை அவாய்ட் பண்ணிவிடுவேன். அம்ப்ரெல்லாவை யூஸ் பண்ணுறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் இருக்காங்கல்ல, ஸ்போர்ட்ஸ் மேன் தான் வந்து மோஸ்ட்டாக வந்து அவங்களோட வந்து திங்ஸ் எல்லாம் வந்து விட்டுட்டு போயிருக்காங்களா அந்த ட்ரெயின் பிளாட்ஃபார்மில். என்னென்னா ஈவன் ஜெயிச்சாலும் அவங்க வெற்றியை நினச்சி பேசிகிட்டே வந்து விட்டுட்டு போயிடுறாங்களாம். தோத்தாலுமே வந்து பால் நான் இப்படி போட்டிருக்கலாம், பேட்டிங் நான் இப்படி பண்ணியிருக்கலாம், அந்த லாஸை நினச்சி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி அதனால் வந்து அந்த திங்ஸ் எல்லாம் வந்து விட்டுட்டு போயிடுறாங்களா. இந்த ஃபிஷர் மேன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்களும் வந்து ஃபிஷ்ஷிங் நிறைய பிடிச்சாலும் கம்மியாக பிடிச்சாலும் அந்த கவலைனால நெட்டை வந்து விட்டுட்டு போயிடுறாங்களாம், விட்டு வந்துடுவாங்களாம் வீட்டில், அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி பார்த்தாலும் சில விஷயத்தில் வந்து மறக்கிறது வந்து நல்லது அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஏன்னா நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் நிறைய நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம மறக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து மியூசிக், இந்த மியூசிஷியன்ஸை பற்றிலாம் வந்து சொல்கிறாரு. அவங்கள வந்து யாரோட கம்பேர் பண்ணுறாருனா, இந்த புரோக்கர்ஸோட பங்கு சந்தை வச்சுருக்காங்கல்ல அவங்களெல்லாம் கூட கம்பேர் பண்ணுறாரு. மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் வந்து உண்மையாகவே வந்து நிறைய மெமரி பவர் வந்து உடையவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அவங்க கரெக்டாக அந்த லிரிக்ஸை எல்லா ரைட்டிங்ஸும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மியூசிக்கை வந்து டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பொலிட்டீஷியன்ஸோட மெமரி பவரை பற்றி சொல்கிறாரு. அது வந்து ரொம்ப வஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த பொலிட்டீஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்களாம், மற்றவங்கள பற்றி இந்த கட்சிக்காரங்க மற்றவங்கள பற்றி பேசி கிரிட்டிசைஸ் பண்ணி அப்படி இப்படின்ட்டு பேசியே இவங்க என்ன பேச வராங்க, இவங்க இதில் என்ன இருக்குது மெமரியில் அப்படின்றதே வந்து இவங்க வந்து மறந்துடுவாங்களாம். இவங்க பேச வர கான்செப்டே வந்து கொடுக்காம மற்றவங்கள பற்றி நம்ம தப்பாக சொல்லணும், மற்றவங்கள தப்பாக போர்ட்ரே பண்ணணும், அவங்கள பற்றி புறம் பேசி என்ன பண்ணுறாங்களா இவங்க பேச வரதை மறந்துடுறாங்களாம். அதனால் பொலிட்டீஷியன்ஸை நான் எப்போவுமே வந்து மறதியான ஒரு ஆட்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்கெட்டிங் வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் தான், மறதி எல்லாருக்குமே வந்து காமனான விஷயம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இருக்கலாம், ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எண்டிங்கில் ஒரு ஸ்டோரி வந்து சொல்லி முடிக்கிறாரு. என்னென்னா, ஒரு ஃபாதர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரோட குழந்தைய ஒரு சேர் இருக்கும்ல, சேர் வச்சு தள்ளிட்டு போவாங்களே அந்த மாதிரி ஒரு இதில் வந்து கொண்டு போகிறாராம். கொண்டு போயிட்டு பாதி தூரம் போயிட்டு இந்த பியர் ஷாப்பை பார்த்த உடனே என்ன பண்ணுறாராம், அந்த குழந்தைய அந்த சேரில் அங்கேயே விட்டுட்டு கடைக்குள்ளே போயிடுறாராம். போயிட்டு ட்ரிங்க்கெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறம் பார்த்தா குழந்தைய அப்படியே விட்டுட்டுருக்காராம். ஆனால் அவங்க அம்மா வந்து அந்த சைடில் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைய பார்த்துட்டு அப்செட் ஆகிட்டு இவர் எங்கே போனாருன்னு அவர் மேலே ரொம்ப கோவம் அடைஞ்சிட்டு குழந்தை என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்களாம். இவர் வந்து கடையில் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்து அப்பயும் இவருக்கு ஞாபகம் இல்லையா, குழந்தைய நம்ம விட்டுட்டு போகணுமே அப்படின்ற ஒரு கான்ஷியஸே இல்லையா. வீட்டுக்கு வந்து சாப்பாடெலாம் ரெடி ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாராம். என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாராம். ஈவன் அவருக்கு அப்பயுமே வீட்டுக்கு வந்துமே வந்து நம்ம குழந்தைய அங்கே விட்டுட்டு வந்தோமே அப்படின்ற ஒரு கான்ஷியஸே இல்லையா. அதை நினச்சி அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்களா, ரொம்ப அவர்கிட்ட வந்து சண்டை போடுறாங்களா. இந்த மாதிரி வந்து நம்ம மறதி வந்து இருக்கக்கூடாது. மறக்கிறது வந்து நார்மலான விஷயம் தான், ஆனால் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான் இந்த போயம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.